بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளின் காரணத்தால் நாம் இந்த இடத்தில் அல்லாஹ்வினுடைய தீனை, மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். இன்றைய நமது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பாக ஷஅபான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன, செய்யக்கூடாதவைகள் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது வாழ்நாளில் நாம் மற்றுமொரு ஷஅபான் மாதத்துக்கு காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். உண்மையில் நமது வாழ்வில் இந்த காலச்சக்கரம் என்பது வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறதென்றால் இது நமக்கு வழங்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை நாம் மன்னரை நோக்கியும் மறுமை வாழ்வை நோக்கியும் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் நமது மன்னரை வாழ்க்கைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக எவைகளை முன்கூட்டி அனுப்பி வைக்கின்றோமோ அவைகளைத்தான் நாம் அந்த ரப்பிடம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த வகையில்
நாம் நம்மை மறுமைக்குரிய மக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஷஅபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் முதலில் நாம் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்லமல்கள் என்ன என்பதை பார்ப்போம். நபி அவர்கள் அதற்காக நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய முன்மாதிரிகளை நாம் பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூல லா யுஃப்திர். நபி அவர்கள் இனி நோன்பை விடவே மாட்டார்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு, நினைக்கின்ற அளவுக்கு நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதேபோன்று இனி நோன்பு நோக்க மாட்டார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு நோன்பை விடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். நபி அவர்கள் முழுமையாக நோன்பு நோற்ற ஒரு மாதம் இருக்குமென்றால் அதுதான் ரமதானுடைய மாதம். நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதம் இருக்குமென்றால் அதுதான் ஷஅபானுடைய மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நபிமொழியிலிருந்து, இந்த ஆதாரபூர்வமான செய்தியிலிருந்து ஷஅபானுடைய மாதத்தில் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்ற ஆதாரத்தை, அந்த முன்மாதிரியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நபி அவர்கள் அதிகம் நோன்பு நோற்ற மாதம் ஷஅபானுடைய மாதம். முழுமையாக நபி அவர்கள் நோன்பு நோற்ற மாதம் ரமதானுடைய மாதம். எனவே இந்த ஹதீஸிலிருந்து நபி அவர்கள் தனது உம்மத்துக்கு என்ன முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், அதிகமாக ஷஅபானில் நோன்பு நோட்பது சுன்னத்தாக உள்ள ஒரு வணக்கம், இபாதத் என்பதை தனது சமூகத்துக்கு நபி அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதேபோன்று அபூதாவுத், நசாயியுடைய செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ரிவாயத்து செய்கின்றார்கள். கான அஹப்பு ஷுஹூரி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யஸூமஹு ஷஅபான். நபி அவர்கள் விரும்பி நோன்பு நோற்ற மாதம், நபி அவர்கள் விரும்பி நோன்பு நோற்ற மாதமாக ஷஅபானையும் அதைத் தொடர்ந்து வந்த ரமதானையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த செய்தியில் நபி அவர்கள் விரும்பி நோன்பு நோற்றதாக குறிப்பிடுகின்றார்கள், ஷஅபானிலும் ரமதானிலும். புகாரி, முஸ்லிமுடைய மற்றும் ஒரு செய்தியை கவனியுங்கள். இதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் ஷஅபானுடைய மாதம் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வகான யகூலு, நபி அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள், நீங்கள் உங்களுக்கு எந்த அமல்களை செய்வதற்கு நீங்கள் சக்தி பெறுகின்றீர்களோ அந்த அமல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹுது மினல் அமலி மா துதீகூன், எதை உங்களுக்கு சக்தி இருக்கிறதோ, முடியுமோ அந்த அமல்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இது கடமையான வணக்கங்களை பற்றி சொல்லவில்லை. கடமைகளை பொறுத்தவரையில் நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். நம் மீது கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் அவைகளை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். ஏன்? அவைகள் நம் மீது கடமையாக்கப்பட்டவைகள். நபி அவர்கள் இங்கு சொல்வது உபரியான வணக்கங்கள், சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள். இந்த வணக்கங்களை பொறுத்தவரையில் நமக்கு எது முடியுமோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்வதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு சுன்னத்தான அமல் எடுக்கிறது, ஒரு தடவை செய்கிறது, அப்படி விட்டு விடுறது. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் என்ன செய்கிறது? ஒன்றை செய்கிறது, திரும்ப விட்டு விடுகிறது. இப்படி இல்லாமல் எதை உங்களுக்கு தொடர்ந்து செய்து வர முடியுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த ஹதீஸிலே தொடர்ந்து
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான தொழுகை எதுவாக இருந்தது என்றால், தொடர்ச்சியாக நேர்த்தியாக நியமமாக செய்து வருவது. அது குறைவாக இருந்தாலும் சரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஒரு தொழுகையை தொழுவார்கள் என்றால் உபரியான தொழுகை, அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நறுமையானவர்களே, நாம் என்ன விளங்க வேண்டுமென்றால், உண்மையிலே நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கம் மிக குறைவானதாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்து வருகின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம். நம்மிடத்தில் நாம் கேட்போம், நான் உபரியான வணக்கங்களில் எதையாவது தொடர்ச்சியாக செய்து வருகின்றேனா? கொஞ்சம் கேட்டு பாருங்க. நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால், உபரியான வணக்கங்களில் ஏதாவது ஒன்றை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற வளமை என்னிடம் இருக்கிறதா? அது சிறிய அமலாக இருக்கலாம். அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது? அமல்களில் குறைவானதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்து வருவது. என் அருமையான சகோதரர்களே, ஒருவர் என்ன செய்கின்றார்? அல் குர்ஆனை புரட்டுகின்றார். அவருக்கு ஏதோ ஒரு ஆர்வம் வருகிறது. அல் குர்ஆனை புரட்டி என்ன செய்கின்றார்? 2-3 ஜுஸுகளை ஓதுகிறார். ஓதிவிட்டு மூடி வைத்து விடுகிறார். இன்னும் ஒரு சகோதரர் இருக்கிறார். அவரது வளமை என்ன? அவர் ஒரு நாளைக்கு 3 வசனங்களை ஓதி வருகிறார். ஆனால் இதை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். எது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது? இந்த ஹதீஸின் அடிப்படையில் குறைவான அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்து வருவது என்பதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நம்மிடம் சுன்னத்தான அமல்களில் ஏதாவது தொடர்ச்சியாக செய்து வருகின்ற வளமை நம்மிடம் இருக்கிறதா? ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோட்பது சுன்னத்து. அதே போன்று ஒரு நாளைக்கு 12 ரகாத் சுன்னத், ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்பின் தொழப்படுகின்ற சுன்னத், அதிலே நம்மிடம் தொடர்ச்சி இருக்கிறதா? நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களில் ஏதாவது ஒன்றை தொடர்ச்சியாக ஓதி வருகின்ற வளமை என்னிடம் இருக்கிறதா? இப்படி நம்மிடம் நாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சுன்னத்தான அமல்களை பொறுத்தவரையில் அது குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக நியமமாக செய்து வருகின்ற பழக்கத்தை நாம் நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த தலைப்பிலே உங்களுக்கு தெளிவுபடுத்த போவது, இந்த ஷஅபானுடைய மாதம், இந்த மாதத்தின் சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய நசாயி அஹமதுடைய ஹதீஸை கவனியுங்கள். உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? நீங்கள் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பது போன்று வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோட்பதை நான் பார்க்கவில்லை அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால ஒரு முக்கியமான தகவலை சொல்றாங்க. அந்த கேள்விக்கு அவர் நேரடியாக கேட்கிறாரா இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ذَلِكَ ஷஹ்ருன், அது ஒரு மாதம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அந்த மாதத்தில் மனிதர்கள் அதிகமாக அலட்சியமாக இருக்கிறார்கள். மனிதர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அது ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாதம். அது ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் உள்ள மாதம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த மாதத்தில் அல்லாஹ்வின் பால், அந்த ரப்பின் பால் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. எனவே நான் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலே கவனியுங்கள். உண்மையிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் ஒரு அலட்சியமாக, அதை பற்றி எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத ஒரு மாதமாக இந்த ஷாபான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நிதர்சனமாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அதனுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ்வின் பால் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. நான் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் அந்த ரப்பின் பால் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, நோன்பு என்பது ஒரு உயர்ந்த இபாதத், ஒரு உயர்ந்த வணக்கம். நோன்புக்குரிய சிறப்பை பற்றி நாம் ஏராளமாக அறிந்து வைத்திருக்கிறோம்.
அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸௌமு லீ, நோன்பு என்பது எனக்குரிய வணக்கம் என்று அல்லாஹு தஆலா அதை சிலாகித்து சொல்லியிருக்கிறான். அப்போ நபி அவங்க விரும்புகிறாங்க, எனது அமல்கள் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அறிவிப்பு செய்திருக்கிறானே ஒரு வணக்கத்தை எனக்குரியதென்று, அந்த வணக்கத்தை நான் செய்த நிலையில் எனது அமல்கள் அந்த ரப்பின் பால் உயர்த்தப்பட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட, முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட அந்த தலைவர் எப்படியெல்லாம் விரும்பி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இது ஒவ்வொரு வருடமும் அமல்கள் உயர்த்தப்படுகின்ற மாதமாக ஷஅபான் இருக்கிறது. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு வாரமும் அமல்கள் உயர்த்தப்படுவதாகவும் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நசாயுடைய ஹதீஸ் யார் அறிவிப்பு செய்கின்றார்கள்? உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அதை நபி தோழர் தான் அறிவிப்பு செய்கின்றார்கள். அவர்கள் நபியிடத்தில் கேட்கிறார்கள், நபி அவர்கள் திங்கள் வியாழன் ஆகிய நாட்களில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த 2 நாட்களில் நீங்கள் நோன்பு வைக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த 2 நாட்களும் துஅரது ஃபீஹிமா அல் அமால் அலா ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு அமல்கள் அந்த 2 நாட்களிலும் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. எனவே நான் ஒரு நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் எனது அமல்கள் அந்த ரப்பின் பால் எடுத்து காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம்? நோன்பென்ற வணக்கத்தின் உயர்வையும் சிறப்பையும் நாம் விளங்கலாம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் நமது நிலைகளை பற்றி அல்லாஹ் அறிந்தவன். ஆனாலும் மலக்குகள் அந்த ரப்புக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை கவனியுங்கள். புகாரியுடைய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், மலாயிகாமார்கள் என்ன செய்கின்றார்கள்? உங்களுடைய செயல்களை கவனிக்கக்கூடியவர்களாக, உங்களுடைய செயல்களுக்கு வருகை தரக்கூடியவர்களாக மலாயிகாமார்கள் இருக்கிறார்கள். எப்பொழுது? இரவிலும் பகலிலும் இருக்கிறார்கள். இப்படி இரவிலும் பகலிலும் வரக்கூடிய வானவர்கள் எந்த தொழுகையிலே சந்திக்கிறார்கள்? வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி வ ஸலாத்தில் அஸ்ர். ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அஸருடைய தொழுகையிலும் தான் அந்த வானவர்கள் சந்திக்கிறார்கள். எப்படி? உதாரணமாக நீங்கள் அஸருடைய தொழுகைக்கு வருகை தரக்கூடிய வானவர்கள் எதுவரை இருப்பார்கள்? ஃபஜ்ருடைய தொழுகை வரை இருப்பார்கள். அவர்கள் ஃபஜ்ருக்கு அவர்கள் அந்த ரப்பின் பால் செல்கின்ற பொழுது அந்த ஃபஜ்ருடைய நேரத்துக்கு வரக்கூடிய வானவர்கள் எதுவரை இருப்பார்கள்? அஸர் வரை இருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த 2 தொழுகைகளும் சிறப்பான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய சிறப்புகளை பற்றி குறிப்பிட்டு வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா, எவர் அஸர் ஃபஜ்ர் ஆகிய தொழுகைகளை தொழுது வருவாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தரக ஸலாத்தல் அஸ்ர் ஃபகத் ஹபித அமலுல் யௌம், எவர் அஸருடைய தொழுகையை விட்டு விடுவாரோ அவரது அன்றைய நாளுடைய அமல்கள் பாழாகிவிட்டன. நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இதை சொல்கின்ற பொழுது எனக்கு எது ஞாபகம் வருகிறது என்றால், நம்ம சகோதரர்களை பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை நாளில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருவார்கள். வந்து செல்லக்கூடியவர்கள் அஸருடைய தொழுகை இல்லை, தூங்கி விடுகிறார்கள். அவர்களுக்கு அஸர் கிடையாது. அப்ப அஸருடைய தொழுகையை தொழவில்லை என்றால் அன்றைய நாளுடைய அமல்கள் என்னது? பாழாகிவிட்டது. எனவே தொழாத ஒரு மனிதனுடைய அமல்களை பொறுத்தவரையில் அந்த அமல்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்கலாம். அந்த நன்மைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை விளங்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அஸருடைய தொழுகையில் செல்லக்கூடியவர்கள் அதே போன்று அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லத்தான் போகிறார்கள். அந்த ஹதீஸில் எப்படி வருகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே செல்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான். ஆனால் வஹுவ ஆலமு பிஹிம், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரியும். ஆனால் வானவர்களிடம் அல்லாஹு தஆலா கேட்பான், எப்படி? கைஃப தரக்தும் இபாதி, எனது அடியார்களை எப்படி நீங்கள் விட்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அங்கு வருகை தரக்கூடிய வானவர்களிடம் அல்லாஹ் கேட்கிறான்,
எனது அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன், அவர்களை தொழுகையில் நாம் விட்டு விட்டு வந்திருக்கிறோம். அவர்கள் தொழுகையில் இருக்கிறார்கள், தொழுகையில் நாம் அவர்களை விட்டு விட்டு வந்திருக்கிறோம். அதே போன்று நாம் அவர்களை சந்தித்ததும் தொழுகையில் தான். என் அருமையான சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் நமது அந்த தொழுகை என்ற வணக்கத்தை பற்றி மலக்குகள் பிரஸ்தாபிக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு உயர்வு. இன்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமாக ஃபஜ்ருடைய தொழுகை பெட்டில் தான் இருக்கிறது. எங்க பெட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையே கிடையாது. எப்படி சொல்வார்கள் வானவர்கள்? அல்லாஹ் கேட்பானா இல்லையா, எனது அடியார்களை எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள்? பள்ளியில் காணவில்லை, தொழுகையில் காணவில்லை. அப்படித்தானே பதில் வரும். சிந்தனை செய்து பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, இப்படி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அந்த நமது அமல்கள் அல்லாஹ்வுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே என் அருமையான சகோதரர்களே, நமது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல்களாக நமது அமல்கள் இருக்க வேண்டும். நபி அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். இந்த ஹதீஸ் அகமதிலே வருகிறது. நபி அவர்கள் பல விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். ஒன்றென்ன, ஒப்புக்கொள்ளப்படாத துஆவை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கௌலில் லா யஸ்மஉ, அதே போன்று அமலில் லா யுர்ஃபஉ, உயர்த்தப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத அமல்களை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள். எனவே நமது அமல்கள் நமது முகங்களில் தூக்கி எறியப்பட்டு விடக்கூடாது. நமது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நமது அமல்கள் இபாதத்துகள் அமைய வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஷஅபானை பொறுத்தவரையில் இந்த ஷஅபானுடைய மாதம் ஒரு சிறப்பான மாதம், அல்லாஹ்வின் பால் அமல்கள் உயர்த்தப்படுகின்ற மாதம். அந்த மாதத்தில் நபி அவர்கள் அதிகம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். எனவே ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து நாம் பெற வேண்டிய முன்மாதிரி என்னவென்றால் அதிகமாக நோன்பு நோட்பது சுன்னத். அது மாத்திரமல்லாமல் இதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸை பார்க்கலாம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த நபி தோழரிடம் கேட்கிறார்கள், ஷஅபானுடைய இறுதியிலே நீ நோன்பு நோற்றாயா என்று கேட்கிறார்கள். அதாவது ஷஅபானுடைய இறுதி நாட்களாவது நோன்பு நோட்டாயா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ரமதானுடைய மாதம், ரமதானுடைய நோன்பை நோற்று விட்டதன் பிறகு ஃபசும் யௌமைன், 2 நாட்கள் நோன்பு நோட்பாயாக என்று சொல்கிறார்கள். சிந்தனை செஞ்சு பாருங்க, நபி அவர்கள் ஷஅபானில் நோன்பு நோற்றார்களா என்று கேட்கிறார்கள். அதிலும் ஷஅபானுடைய இறுதி பகுதியிலே கேட்கிறார்கள். அவர் இல்லை என்று சொல்கிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ரமதான் முடிந்ததன் பிறகு 2 நாட்கள் நோன்பு நோற்றுக்கொள்வாயாக என்ற ஹதீஸை முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே இது எதை சொல்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் குறைந்த 1-2 நோன்பையாவது நோட்க வேண்டும் என்பதை விரும்பி இருக்கிறார்கள். தனது தனது உம்மத் அதை செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த அடிப்படையிலே இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக செய்து வர வேண்டிய ஒரு இபாதத்தாக, வணக்கமாக இந்த நோன்பு திகழ்கிறது. நோன்பு என்பது பல சிறப்புகளை கொண்ட ஒரு உயர்ந்த இபாதத் என்பதை நாம் பல ஹதீஸ்களினூடாக அறிந்து விளங்கி வைத்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த சுன்னத்து நோன்புகள் சம்பந்தமாக புகாரியுடைய ஒரு முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் தருகிறேன். பொதுவாக இந்த சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் அதனுடைய சட்டதிட்டங்களை நாம் கொஞ்சம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் அது ஃபர்லை போன்றதல்ல. இந்த ஹதீஸை கவனியுங்கள். முஸ்லிமுடைய ஹதீஸ், அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். வந்து என்ன கேட்கிறார் தெரியுமா? கைஃப தஸூம், நீங்கள் எவ்வாறு நோன்பு வைக்கிறீர்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோபம் வருகிறது. ஃபகதிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் கோபம் கொள்கிறார்கள். நபியிடத்திலே சாதாரணமாக இந்த பண்பை காண முடியாது. இந்த இடத்தில் நபி அவர்கள் கடுமையாக கோபம் கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபியோடு பக்கத்தில் யார் இருக்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். மூத்த சஹாபாக்களில் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையிலே இருக்கிறார்கள்.
அவர்கள் நபியுடைய கோபத்தை பார்த்தவுடன், நபியுடைய கோபத்தை பார்க்குறாங்க, பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியா. அல்லாஹுவை நாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹுவை ரப்பாக நாம் பொருந்திக் கொண்டோம், இஸ்லாத்தை நமது மார்க்கமாக நாம் ஏற்றுக்கொண்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய நபியாக தூதராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதை சொல்லுகின்றார்கள். நஊது பில்லாஹி மின் கலபில்லாஹி வ கலபி ரசூலிஹ். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூலின் கோபத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று எந்த அளவுக்கு என்று சொன்னால், யுரத்திது ஹாதல் கலாம், இதை திரும்ப திரும்ப மீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். நபி அவர்களுடைய அந்த கோபம் தணிகின்ற வரை இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, பாருங்கள் சஹாபாக்களுடைய முன்மாதிரியை. அல்லாஹ்வின் தூதருடைய கோபம் என்பது சாதாரணமானதல்ல. உடனே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரின் கோபம் எந்த வார்த்தைகளால் தணியுமோ அந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரோடு இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தார்கள் என்றால், இப்பொழுது நபி அவர்கள் உயிரோடு இல்லை. ஆனால் நாம் என்ன ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாரா, அல்லாஹ்வுடைய தூதரின் முன்மாதிரியா, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையா, அதற்கு உடனே கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதரின் கோபத்தை வெறுப்பை பெறக்கூடிய விதத்தில் நமது செயல்களை நாம் அமைத்துக் கொள்ளாதவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபம் என்பது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபம் என்பது ஈடேற்றத்துக்கு நமக்கு வேறு வழியே இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, சஹாபாக்களிடம் இந்த முன்மாதிரியை பார்க்கிறோம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோபம் தணிகிறது. தணிந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கைஃப பிமன் யஸூமுத் தஹர், காலம் முழுக்க நோன்பு இருப்பவனுடைய சட்டம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். ஒருவன் காலம் முழுக்க நோன்பு இருக்கிறான், இவனுடைய சட்டம் என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா ஸாம வலா அஃப்தர், அவன் நோன்பு இருக்கவும் இல்லை, அவன் நோன்பை விடவும் இல்லை, அவனுக்கு எந்த புண்ணியம், அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. காலம் முழுக்க நோன்பு இருப்பவனுடைய சட்டத்தை கேட்கிறார்கள். அவன் நோன்பு இருக்கவும் இல்லை, நோன்பை விடவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு கேட்கிறார்கள், கைஃப மன் யஸூமு யௌமைன் வ யுஃப்திரு யௌமன், ஒருவர் 2 நாள் நோன்பு இருக்கிறார், ஒரு நாள் நோன்பை விடுகிறார், இவருடைய நிலை என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது, இது ஒரு முடியுமான காரியம், இது ஒரு முடியுமான செயல் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபடியும் கேட்கிறார்கள், ஒருவர் ஒரு நாள் நோன்பு இருக்கிறார், ஒரு நாள் நோன்பை விடுகிறார், இவருடைய சட்டம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது, அதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு கேட்கிறார்கள், மன் யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமைன், ஒருவர் ஒரு நாள் நோன்பு இருக்கிறார், 2 நாட்கள் நோன்பை விடுகிறார், இவருடைய நிலை என்ன? இதுவும் நபி அவர்கள் முடியுமான ஒன்றாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதுக்கு பிறகு நபி அவங்க சொல்றாங்க, கேளுங்க என்ன சொல்கிறார்கள், ஒருவர் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு இருப்பார் என்று சொன்னால் அது அந்த வருடம் முழுக்க அவர் நோன்பு இருந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும், காலம் முழுக்க நோன்பு இருந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு இருப்பது. அரஃபாவுடைய நோன்பை பொறுத்தவரையில் அது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்று நான் நினைக்கிறேன், எண்ணுகிறேன் என்று சொல்கிறார்கள். கடந்து சென்ற ஒரு வருடம், வரக்கூடிய ஒரு வருடம். ஆஷுராவுடைய நோன்பை பொறுத்தவரையில் அது கடந்து சென்ற வருடத்துடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்று நான் எண்ணுகிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது முஸ்லிமுடைய செய்தி. என் அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் உண்மையிலே ஏன் கோபித்தார்கள்? அந்த மனிதர் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது ஏன் நபி அவர்கள் கோபமடைந்தார்கள் என்று சொன்னால், உண்மையிலே அவர் கேள்வியை சரியான முறையிலே கேட்கவில்லை. அவர் எப்படி கேட்க வேண்டும்? முஸ்லிமுடைய ஷரஹ் விரிவுரையை வழங்கிய இமாம் நாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அவர் எப்படி கேள்வியை கேட்டிருக்க வேண்டும்? யா ரசூலல்லாஹ், நான் எவ்வாறு நோன்பு இருக்க வேண்டும் என்று அவர் கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், நான் எப்படி நோன்பு இருக்க வேண்டும், நான் எவ்வாறு நோன்பை நோட்க வேண்டும் என்று அவர் தனது கேள்வியை அமைத்திருக்கலாம். ஆனால் அவர் எப்படி கேட்கிறார்? நபியே, நீங்கள் எவ்வாறு நோன்பு வைக்கிறீர்கள்?
நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு நோன்பை தடுத்திருந்தார்கள். அதை சௌமுல் விசால் என்று சொல்வார்கள். தொடர்ந்து நோன்பு இருப்பது. இது நபி அவர்கள் மாத்திரம் செய்து வந்த ஒரு இபாதத். நபி அவர்கள் அதை சஹாபாக்களுக்கு தடை செய்கின்றார்கள். அல்லாஹ் எனக்கு அவன் புறத்திலிருந்து உணவை தந்து கொண்டிருக்கிறான், குடிப்பதற்கு நீரை தந்து கொண்டிருக்கிறான் என்று நபி அவர்கள் அந்த வணக்கத்தை தனக்கு மாத்திரம் வைத்துக் கொண்டார்கள். இப்படியாக நோன்பிலே சில குறிப்பிட்ட சட்டங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு இருந்த காரணத்தால் எல்லாம் நபி அவர்கள் அங்கே கோபம் கொள்கிறார்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹுடைய சிறந்த முன்மாதிரியை பாருங்க. எப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய கோபம் தணிகின்ற வரை எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதருடைய அந்த உள்ளத்துக்கு நிம்மதியை பெற்று தரக்கூடிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதரோடு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடிந்து கொள்ளவில்லை. பழமையாக உமர் ரலியல்லாஹு பார்த்தீங்கன்னு சொன்னா சில என்ன செய்வாங்க, அப்படித்தான் பிடிப்பார்கள் வரக்கூடியவர்களை. ஆனால் இந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு அந்த மனிதருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள் எப்படி கேள்வி கேட்க வேண்டும். எப்படி கேட்கிறாங்க? காலம் முழுக்க நோன்பு இருப்பவருடைய சட்டம் என்ன யார சொல்லலாம் என்று கேட்கிறார். எவ்வளவு அழகான முறையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய முறையை அந்த வந்த மனிதருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று பாருங்கள். எனவே இது அந்த மூத்த சஹாபாக்கள் தனது உம்மத்துக்கு அவர்களும் வழங்கிய முன்மாதிரி என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி உங்களுக்கு சொன்னோம். செய்ய வேண்டிய அமல்கள் என்ன? அதிகமாக நோன்பு வைத்தல், அதற்குரிய ஆதாரங்களை தந்தோம். அடுத்ததாக இந்த மாதத்தோடு தொடர்படுத்தி பல பலவீனமான செய்திகள் உள்ளன. பலவீனமான செய்திகள் நமக்கு மத்தியிலே இருக்கின்றன. அவைகளை நாம் களைய வேண்டி இருக்கிறது. அதற்காக அந்த செய்திகளை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றேன். முதலாவதாக அகமதிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹல ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் ரஜபுடைய மாதத்தில் என்ன செய்வார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பாரிக் லனா ஃபீ ரமதான் என்று பிரார்த்திப்பார்கள். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் ரமதானிலும் எமக்கு பரக்கத்து செய்வாயாக என்ற இந்த ஹதீஸ், இதை நாம் பரவலாக மக்களுக்கு மத்தியிலே பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. ரஜபிலும் ஷஅபானிலும் ரமதானிலும் எமக்கு பரக்கத்து செய்வாயாக. என் அருமையான சகோதரர்களை, இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதிலே இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஜாயிதா இப்னு அபி ருகாத் என்ற ஒரு அறிவிப்பாளரை பற்றி விமர்சனம் இருக்கிறது. இந்த அறிவிப்பாளரின் காரணத்தால் இந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தி என்பதை ஹதீஸ்களை அறிஞர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். எனவே இதை நாம் நடைமுறைப்படுத்த முடியாது, இந்த துஆவை நாம் ஓத முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய பலவீனமான செய்திகள் சம்பந்தமாக வரக்கூடியவைகளில் குறிப்பாக ஷாபானுடைய 15வது நாள் பராத் என்று இந்த நாளை நமது சமூகத்தில் அதிகமானவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஷாபானுடைய 15வது இரவு சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய இந்த செய்தியை கவனியுங்கள். ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் படுக்கையிலே காணவில்லை. அப்பொழுது நான் அல்லாஹ்வின் தூதரை தேடி நான் வெளியே செல்கின்றேன். அவர்களை தேடி செல்கின்ற பொழுது அவர்கள் பகீலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்கிறேன், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வேறு யாராவது உங்களுடைய மனைவியாருடைய வீடுகளுக்கு சென்று விட்டேனோ நான் என்று எண்ணினேன் என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஷஅபானுடைய 15வது இரவிலே என்ன செய்கின்றான்? துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். துன்யாவுடைய வானத்துக்கு இறங்கி ஆடுகளுடைய அந்த ரோமங்கள், ஒரு ஆட்டினுடைய ரோமங்களினுடைய அளவுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்குகிறான் என்ற செய்தி. இது அஹ்மத், திருமிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இது இடம்பெற்றிருந்தாலும் இதிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்களில் பலவீனம் காணப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு பலவீனமான செய்தி என்று சொல்கிறார்கள். அதே போன்று இப்னு கஸீர் இப்படியான அறிஞர்கள், இமாம் இப்னு ஜௌசி அவர்கள் பலவீனமான செய்திகளை அடையாளப்படுத்துகின்ற தனது கிரந்தத்தில் இதை பதிவு செய்கின்றார்கள். எனவே இதை ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது. அதே போன்று
அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு செய்தி. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக என்ன வருகின்றது? ஷஅபானுடைய 15வது இரவில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? தனது அடியார்களை உற்று நோக்குகிறான். உற்று நோக்கியவனாக அவன் தனது அனைத்து படைப்பினங்களுக்கும் மன்னிப்பை வழங்குகிறான். தனது படைப்பினங்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான் 2 பேருக்கு தவிர. ஒருவர் யார்? ஒரு முஷ்ரிக், இணை வைக்கக்கூடியவர். அதே போன்று அடுத்தவர் யார் என்று சொன்னால் தனது சகோதரர்களோடு விரோத போக்கை பாராட்டக்கூடியவராக, தனது சகோதரர்களை வெறுக்கக்கூடியவராக இருப்பவர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி இப்னு மாஜாவிலே இடம்பெற்றாலும் இந்த செய்தியிலும் பலவீனம் காணப்படுகின்றது. குறிப்பாக இதிலே வரக்கூடிய அப்துல்லா இப்னு லஹியா என்று சொல்லக்கூடியவர், அதே போன்று வலீத் இப்னு முஸ்லிம் போன்றவர்கள் இதிலே விமர்சிக்கப்படுகின்றார்கள். இதுவும் பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே இதையும் ஆதாரத்துக்கு எடுத்து ஒருவர் செயல்பட முடியாது. அடுத்ததாக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஷஅபானுடைய நடுப்பகுதி வந்துவிட்டால் அந்த இரவிலே அல்லாஹு தஆலா 15வது இரவிலே என்ன செய்கின்றான்? அந்த ரப்புல் ஆலமீன் துனியாவுடைய வானத்துக்கு சூரியன் மறைந்ததும் இறங்குகின்றான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன்றைய பகலை நீங்கள் அமல்களை கொண்டு தொழுகைகளை கொண்டு சிறப்பியுங்கள். அதே போன்று அந்த இரவிலும் நீங்கள் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சூரியன் மறைந்தவுடன் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி அலாமி முஸ்தக்ஃபிரின், என்னிடம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்களை நான் மன்னிக்கிறேன். என்னிடம் தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது தேவைகளை நிறைவேற்றுகிறேன். என்னிடம் நோய்க்கு நிவாரணம் தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது நோய்களை குணப்படுத்துகிறேன் என்று அல்லாஹு தஆலா ஃபஜ்ர் உதயமாகும் வரை அறிவித்துக் கொண்டே இருக்கிறான் என்ற செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதுவும் இப்னு மாஜாவிலே வரக்கூடிய செய்தி. ஆனால் இதிலே வரக்கூடிய இப்னு அபி சபூரா என்பவரை பொறுத்தவரையில் இவரை பற்றிய விமர்சனம் இருக்கின்றது. இமாம் அஹமத், இமாம் இப்னு முயின் போன்றவர்கள் இவரை விமர்சிக்கின்றார்கள். இவர் செய்திகளை இட்டுக்கட்டக்கூடியவர் என்று இவரை பற்றி விமர்சனம் இருக்கிறது, கடுமையான விமர்சனம். எனவே இதையும் ஆதாரத்துக்கு எடுத்து செயல்பட முடியாது. எனவே என் அருமையான சகோதரர்களே, இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது ஷஅபானுடைய 15வது நாள், ஷஅபானுடைய 15வது இரவு, அதை பராத் என்று நமது சமூகம் அதை சிறப்பித்துக் கொண்டிருந்தாலும் அது சம்பந்தமாக, அது தொடர்பாக சஹீஹான ஹதீஸ்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. பலவீனமான ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்துத்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இதை ஒரு பித்ஆவாக, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரி இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரி இல்லை என்றால் அது பித்ஆ, அது வழிகேடு. எனவே அவைகளை விட்டு நாம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, ஒருவர் சொல்வார் என்றால் பராத்துடைய நாளில் ஒருவர் நோன்பு இருக்கிறார். நோன்பென்பது ஒரு வணக்கம், நோன்பென்பது ஒரு உயர்ந்த வணக்கம், ஒரு சிறந்த வணக்கம். அதனுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நோன்பு இருப்பதன் மூலம் என்ன அல்லாஹ் தண்டிப்பானா இந்த ஒருத்தர் கேட்கலாமா இல்லையா? நோன்பென்பது ஒரு வணக்கமா இல்லையா? அப்ப நோன்பென்ற வணக்கத்தை செய்வதன் மூலம் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா? நோன்பென்ற வணக்கத்தை செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்குமா என்று ஒருவர் கேட்டால் இதற்கு ஒரு அழகான பதில் இருக்கிறது. தாபீன்களில் மிக உயர்ந்தவராக இருக்கக்கூடிய சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அவர்கள் வளமையாக அசருக்கு பிறகு தொழக்கூடியவராக அவர் இருக்கிறார். அசருக்கு பிறகு என்னது? தொழக்கூடிய ஒரு வளமை அவரிடம் காணப்படுகிறது. இந்த மனிதரை அணுகி இந்த உயர்ந்த சிறந்த தாபிஈ அவர் என்ன செய்கின்றார்? அவருக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறார். அப்படி சொன்னவுடன் அந்த மனிதர் திருப்பி கேட்கிறாரு, தொழுவதன் மூலம் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா என்று கேட்கிறார். தொழுவதன் மூலம் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா என்று அவர் கேட்கிறார். கேட்டவுடன் சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நிச்சயமாக நீ தொழுதற்காக அல்லாஹ் உன்னை ஒருபோதும் தண்டிக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்தாய் அல்லவா, அதற்காக தண்டிப்பான் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுதான் அளவுகோல். நாம் இந்த அளவுகோலை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், வணக்கமாக இருந்தாலும், அந்த வணக்கத்தை நமது இஷ்டப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது, அந்த ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்து தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அந்த தூதர் உங்களை எதை விட்டு தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனோ இச்சை மார்க்கமாக இருந்தால் ஒரு தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, மார்க்கம், அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோம். அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேண்டுமா, நாளை மறுமையில் வெற்றி கிடைக்க வேண்டுமா, அதற்குரிய வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தந்துவிட்டுத்தான் சென்றார்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரி இல்லையா? நிச்சயமாக அதில் அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லை, இல்லவே இல்லை. மிக தெளிவாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பராஅத்துடைய நாள் நாம் பார்க்கிறோம். அந்த நாளை என்ன செய்கின்றார்கள்? சிறப்பிக்கின்றார்கள். வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்வார்கள், எப்படி மா அத்தா அலன் நாசி ஆமுன் இல்ல அஹதது ஃபீஹி பித்ஆ, மனிதர்களுக்கு மத்தியில் காலங்கள் ஆண்டுகள் வர வர என்ன செய்தார்கள்? பித்ஆக்களை புதிதாக மார்க்கத்தின் பெயரால் உருவாக்குகின்றார்கள், உருவாக்க ஆரம்பித்தார்கள். வ அமாது ஃபீஹி சுன்னah, சுன்னாக்களை மரணிக்க செய்தார்கள், குழி தோண்டி புதைத்தார்கள். அருமையான சகோதரர்களே, இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை நிலை. இன்று நீங்கள் கேட்டு பாருங்கள், நமது சமூகத்தில் பராத்துடைய இரவை யாராவது தெரியாமல் வைத்திருக்கிறார்களா? அனைவருக்கும் தெரியும். பராத் என்ற நாள், பராத் என்ற இரவு அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஷாபானில் நபி அவர்கள் அதிகம் நோன்பு நோற்றார்கள் என்ற ஹதீஸை கேட்டு பாருங்கள், தெரியாது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எங்கு பித்ஆ உயிர் பெறுகின்றதோ அங்கு குழி தோண்டி புதைக்கப்படுவது என்ன? சுன்னா, அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையிலே நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா, சஹீஹான ஹதீஸ்கள், அவைகளை பின்பற்ற வேண்டும். பராத்துடைய நாளை நீங்கள் எடுத்து பார்த்தால் 3 யாசீன்கள் ஓதுவார்கள். 3 யாசீன்கள் ஓதப்படுகின்றது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு யாசீன் யாருடைய பேரில்? அல்லாஹ்வின் தூதருடைய பேரில். இன்னும் ஒரு யாசீன் ரூஹானிகளுடைய பேர் என்று சொல்வார்கள். பல பகுதிகளில் இது வேறுபடலாம், வளமையாக உள்ளதை சொல்கிறேன். ரூஹானிகள் என்றால் மரணித்தவர்கள் அனைவருடைய பேரிலும். இன்னொரு யாசீன் ஹயாத் நபி அப்பாட பேரில். யாரோட அப்பா? ஹயாத் நபி அப்பா என்று சொன்னால் அது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், உயிரோடு இருக்கக்கூடியவர். ஹதீஸ்களுக்கு நேர் மாற்றமான செய்திகளை அடிப்படையாக வைத்து செயல்படுவதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்கள் கட்டாயம் அல்லாஹ்வின் தூதரை சந்தித்திருக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதருக்கு அவர்கள் பையத் செய்து கொடுத்திருக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதரோடு அவர்கள் பதிலே கலந்திருக்க வேண்டும். அது எல்லா அனைத்தையும் விட மேலாக புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலத்தில் நபி அவர்கள் ஒரு நாள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு சொல்கிறார்கள், மக்களே, இன்றிலிருந்து 100 வருடங்களுக்கு பிறகு இந்த பூமியிலே உயிர் வாழக்கூடிய யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். சொன்னார்களா இல்லையா? ஹதீஸ் தெளிவாக வருகிறது. அன்று பிறந்த குழந்தையாக இருந்தாலும் 100 வருடங்களுக்கு பிறகு உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை, அல்லாஹ்வின் தூதருடைய முன்னறிவிப்பு. அந்த ஹதீஸின் படி பார்த்தாலும் அவர்கள் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே இப்படியாக என்ன செய்கிறார்கள்? யாசீன்களை ஓதுகிறார்கள். என்ன குர்ஆன் ஓது? குர்ஆன் ஓது மூலம் அல்லாஹ் தண்டிப்பானா என்றால் அந்நேரத்தில் சொன்ன பதில், அல்லாஹ்வின் தூதருக்கு மாறு செய்தால் தண்டிப்பான். அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? ரொட்டிகளை சமைத்து கொடுப்பார்கள். ரொட்டிகளோடு சேர்த்து என்ன செய்வார்கள்? பழங்கள், வாழைப்பழங்களை கொடுப்பார்கள். அதற்கு ஒரு கதை. என்ன கதை? நீங்கள் ரொட்டியும் வாழைப்பழமும் கொடுத்தால் நாளை மறுமையில் உங்களுக்கு குடை போன்று வரும் என்று சொல்கிறார்கள். எங்கிருந்த ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் அரிசின் கீழ் நிழல் யாருக்கு கிடைக்கும் என்று 7 கூட்டத்தாரை சொன்னார்கள். அதில் இவர்கள் வரவில்லை. குடை போன்று வரும் என்று கற்பனை கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, மார்க்கம் என்று சொன்னால் மனோ இச்சை அல்ல. மார்க்கம் என்பது நமது மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்கள் அல்ல. மார்க்கம் என்பது நமது ஊருடைய பழக்க வழக்கங்களும் அல்ல. மார்க்கம் என்பது கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அதான் மார்க்கம். எனவே இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதிலே நான் உங்களுக்கு இந்த ஷாபானுடைய மாதம் தொடர்பாக
சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். நான் இப்பொழுது இதுக்கு முன்னர் சொன்னவைகள் பலவீனமான செய்திகள், பலகீனமான செய்திகள், வாய்ஃபான செய்திகள். அடுத்ததாக இந்த மாதம் தொடர்பாக சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் இருக்கின்றன. நபியின் பெயரால் புனைந்துரைக்கப்பட்டவைகள். அவைகளையும் நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? இவைகளை சொல்கின்ற பொழுது நம்மை நாம் சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். ஆஹா, இது நபியின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக ஆயிற்றே என்று நம்மை நாம் சுதாகரித்துக் கொள்வதற்காக இவைகளை சொல்கிறேன். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மௌதுஆத் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பதிவு செய்கின்ற கிரந்தங்களில் இவைகளை எல்லாம் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறியதாக ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். ரஜப் ஷஹருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். அதே போன்று ஷஅபான் என்பது ஷஹரி, என்னுடைய மாதம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். வ ரமதானு ஷஹரு உம்மதி, ரமதான் என்பது எனது சமுதாயத்துடைய மாதம் என்ற இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதருடைய பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகும். இதை நாம் பிம்பர் மேடைகள் கூட இவைகளை செய்மடுத்திருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் கூறியதாக வரக்கூடிய அடுத்த செய்தி, அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா அலி, மன் ஸல்லா மியத ரக்அத்தன் ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவில் யார் 100 ரக்அத்துகள் தொழுவார்களோ, 100 ரக்அத் தொழுவாரோ, அதனுடைய ஒவ்வொரு ரக்அத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் இக்லாஸ், குல் வல்லாஹு அஹத் அத்தியாயத்தை 10 முறை ஓதி வருவாரோ, ஓதி தொழுவாரோ, அவர் அன்றைய இரவில் அவரது அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைக்கிறான். அவரது அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்ற இந்த செய்தி நபியின் பெயரால் புனைந்துரைக்கப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகும். அடுத்த செய்திக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எவர் ஷஅபானுடைய 15வது இரவில் 12 ரக்அத்துகள் தொழுவார்களோ, அதனுடைய ஒவ்வொரு ரக்அத்திலும் சூரத்துல் இக்லாஸை 30 தடவை ஓதுவார்களோ, அப்படி ஓதி அவர் தொழுதார் என்று சொன்னால் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டார் எதுவரை அவர் சுவர்க்கத்தில் தான் தங்குகின்ற இடத்தை பார்க்காமல் வெளியேற மாட்டார். அவர் சொர்க்கத்தில் எங்க தங்குவார் என்பதை பார்த்து தான் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவார் என்று சொல்லப்பட்ட செய்தி. இதுவும் ஒரு பொய்யான நபியின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட புனைந்துரைக்கப்பட்ட செய்தி. எனவே ஷாபானை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன செய்திகள் ஆதாரபூர்வமான செய்திகள். எனவே ஷாபானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக நோன்பு இருப்பது ஒரு சுன்னா, அதை பற்றி நாம் பார்த்தோம். அதே போன்று ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் அமல்களை உயர்த்துகிறான் என்ற செய்தியை, அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன என்ற செய்தியை பார்த்தோம். எனவே இந்த செய்திகளின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். அடுத்ததாக மற்றொரு செய்தியை மாத்திரம் உங்களுக்கு நான் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அது என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, இது பலவீனமான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்றார்கள், இதன் தஸஃப ஷஅபான், நீங்கள் ஷஅபானுடைய நடுப்பகுதியை அடைந்தால், நல்ல கவனிங்க, ஷஅபானுடைய நடுப்பகுதியை நீங்கள் அடைந்தால் ஃபலா தஸூமு, நீங்கள் நோன்பு நோக்க கூடாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஷஅபானுடைய நீங்கள் நடுப்பகுதியை அடைந்தால், அதாவது 15 நாள் ஷஅபான்ல நீங்கள் அடைஞ்ச 15 நாள் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு நீங்கள் நோன்பு நோக்க கூடாது என்று நபி அவர்கள் தடை விதிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இது அஹ்மத், அபூதாவுத், திருமிதி போன்ற கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. ஆனாலும் இந்த செய்தி தொடர்பாக ஹதீஸ்கலை வல்லுநர்களில் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி, அதே போன்று இமாம் அஹ்மத், அபு ஸரா அர் ராசி, அல் அஸ்ரம் போன்ற இந்த அறிஞர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், இது ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய செய்தி என்று சொல்கிறார்கள். யார் இதை விமர்சிக்கிறார்கள்? ஹதீஸ்களை இந்த அறிஞர்கள் விமர்சிக்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் கூறினார்கள், லா துகத்திமு ரமதான பிஸௌமி யௌமின் அவ் யௌமைன், ரமதானுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் எஞ்சி இருக்கின்ற பொழுது நீங்கள் நோன்பு நோக்க கூடாது என்று நபி அவர்கள் தடை விதித்தார்கள். இந்த புகாரி முஸ்லிமுடைய செய்திக்கும் இது முரண்படுகிறது. நபி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நேரத்தை நாங்கள் இப்ப பார்த்த ஹதீஸ்ல ஷாபானுடைய நடுப்பகுதியை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, 15 நாட்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு நோன்பு இருக்க கூடாது என்று சொல்கிறார்கள். இது பலவீனமான செய்தி. எந்த அடிப்படையில இது பலவீனமாவது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நபி அவர்கள் கூறிய புகாரி முஸ்லிமுடைய செய்தி என்ன, ரமதானுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் எஞ்சி இருக்கின்ற பொழுது நீங்கள் நோன்பு நோக்க கூடாது.
அதில் நபி அவர்கள் விதிவிலக்கு அளிக்கின்றார்கள். யாருக்கு? நோன்பை வளமையாக்கி கொண்ட ஒரு மனிதரை தவிர. நோன்பை வளமையாக நோக்கக்கூடியவர் யாரு? உதாரணமாக ஷாபானுடைய 29வது நாள் அல்லது ஷாபானுடைய 28வது நாள் அல்லது ஷாபானுடைய 30வது நாள் ஒரு திங்கட்கிழமையாக இருக்கிறது அல்லது வியாழக்கிழமையாக இருக்கிறது. ஒருவர் திங்கள் வியாழன் நோன்பு நோக்கக்கூடிய வளமையுடையவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு விதிவிலக்கு இருக்கிறது, அவருக்கு நோற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதுபோக உபரியான நோன்புகளை பொதுவாக நோக்கக்கூடியவர்கள் ரமதானுக்கு 2 நாட்கள் இருக்கின்ற பொழுது சுன்னத்தான் நோன்புகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ஆதாரபூர்வமான ஹதீஸ், புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். ஆனால் ஷாபானுடைய 15 நாட்கள் கடந்து விட்டால் நோன்பு நோக்க கூடாது என்பது பலவீனமான ஹதீஸ் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய மாதம் என்பது ரமதானை நாம் வரவேற்பதற்காக நமக்கு இந்த மாதத்தில் நோன்பின் மூலம் ஒரு பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். ஷாபானுடைய மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் சுன்னத்தான அமல்கள் என்பது என்ன? அல்லாஹு தஆலா கூறுவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலம் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். மா யஸாலு அப்தி, ஒரு அடியான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எதை கொண்டு? நஃபிலான வணக்கங்களை கொண்டு. எனவே நறுமையான நஃபிலான வணக்கங்கள் என்பது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எவர் நஃபிலான வணக்கங்களை செய்வார்களோ, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வது போன்று ஃபமன் ததவ்வா கைரன், எவர் நஃபிலான உபரியான செயல்களை செய்வார்களோ அது அவருக்கு நன்மையாக இருக்கும். எனவே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஃபர்லை பொறுத்தவரையில் நாம் கட்டாயம் நிறைவேற்றி ஆக வேண்டும். ஃபர்லே குறை செய்யவே முடியாது. நஃபிலை பொறுத்தவரையில், உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில் அதை ஒரு அடியான் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கூடுதலான நெருக்கத்தையும் விருப்பத்தையும் பெறக்கூடிய அடியானாக அவன் மாறுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரிகளை இந்த ஷாபானுடைய மாதத்தில் பின்பற்றக்கூடியவர்களாக, பிதத்துகளை விட்டு முழுமையாக விலகியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பின் சகோதரர்களே, ஷாபானின் சிறப்பும் அதில் பலகீனமான ஹதீஸ்களும் விட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவாக விளக்கிய ஷேக் அஸ்ஹர் அவர்களுக்கு இந்த இங்கே வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த இஸ்லாமிக் சென்டர் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த செய்யப்பட்ட உரையில் சில கேள்விகள் இருக்கிறது. கேள்விக்கான விடை தெரிந்தவர்கள் கையை உயர்த்தி அதற்கான பரிசை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டதன் போது கோபப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் வந்து நோன்பை பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது கோபப்பட்டார்கள். அப்பொழுது அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக கூறிய வார்த்தை என்ன? அதை தெரிந்தவர்கள் கையை உயர்த்தி அதற்கான பரிசை பெற்றுக் கொள்ளலாம். சரி, அல்லாஹ்வை இறைவனாகவும் ரப்பாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் தூதுவராகவும் ஏற்றுக்கொண்டோம் என்ற வார்த்தையை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தார்கள். அதே போன்று ஷாபான் மாதத்தில் ஷாபான் மாதத்தை பற்றிய வருகின்ற சிறப்புகளை பற்றி வருகின்ற ஹதீஸ்களை லைஃபான பலகீனமான ஹதீஸ் ஒன்றை தெரிந்தால் கூறுங்கள். யாருக்கு தெரியும் பலகீனமான ஹதீஸ்? பல ஹதீஸை சொன்னாரே, அதில் பலகீனமான ஹதீஸ்கள்
சொல்லுங்க. அப்போ ஷாபான் மாதத்தை பற்றி வருகின்ற லைஃபான ஹதீஸ்களில் உண்டு. ஆனால் மக்கள்கிட்ட வந்து அது கூடுதலாக இன்றைக்கி மிம்பர்களில் இங்கே உள்ள உலமாக்கள் கூட சில நேரத்தில் அதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாசகத்தை இப்படி சொல்கிறாங்க, சிலர்கள் சொல்கிறாங்க அந்த வாசகத்தை வச்சு துவா கேட்குறாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்கள்கிட்ட வந்து இதை வந்து சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க, அது தவறு, ஹதீஸ் இல்லை. ஆனால் அப்படி கொண்டு துவா செய்யலாம் சில நேரத்தில், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ஹதீஸு ஒருத்தர் சும்மா கேட்குறாரு, இறைவா என்ன ஷாபானில் இருந்துக்கிட்டு என்ன ரமலான் அடைய செய்வாயாக அப்படின்றாரு. அப்படியான ஹதீஸை சொல்லுங்க. சொல்லுங்க நைம் பாரு பிரதர் பாய். லைஃபா அது மௌதுவா? சொல்லுங்க. சரியா? ஓகே. சவா என்ன வேணும்? சவாவா மொபைலு? சொல்லுங்க ஷேக், என்னது அதை திருப்பி சொல்லுங்க. அதை இல்லை திருப்பி சொல்லுங்க, ஹதீஸை திருப்பி சொல்லுங்க. அப்போ வாகனத்தை பூரா திருப்பி இருக்கான்னு பார்ப்போம். அது மூலையில் இல்லை, பிரச்சனை இல்லை, தாரேன் சொல்லுங்க. ஜஸாக்கல்லா ஹைர். ஷாபானில் வந்து 100 ரக்காத் தொழுது, அதில் மௌதுவான செய்தி, அதுதான் நான் சொன்னேன், அது மௌதுவான செய்தி. அப்போ 100 ரக்காத் தொழுது அதில் குல்ஃபல்லாஹு அது சூரத்துல் ஃபாத்திஹாவும் 10 முறை ஓதுனா அது என்ன தேவையோ அதை அல்லாஹ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அது மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. என்றாலும் அவருக்கு ப்ரைஸ் தருவேன்னு சொன்னேன், ஆனால் ஜஸாக்கல்லா ஹைர் சொல்லிட்டேன். அதுதான் வேற ஒன்று. ஒரு சஹாபி ஒன்று மிக அருமையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தைன்னா, எங்கே ஒரு பித்அத் உருவாகிறதோ அங்கே ஒரு சுன்னத் அளிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத விடயம் எங்கே உருவாகிறதோ, எங்கே எந்த சமூகத்தில் உருவாக்குறார்களோ, அதை உருவாக்கி வணக்கமாக கருதுகிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு சுன்னத் வழிமுறை அங்கே மரணிக்க செய்யப்படுகிறது, மரணிக்கிறது என்று சொன்னார்கள். இந்த சஹாபியின் பெயர் என்ன? பின்னுக்கு இருந்து 2 பக்கம் ஏட்டிக்கு போட்டியா வரும் 2 கை. சொல்லுங்கம்மா. என்ன புதிய ஒரு பேரை வச்சிருக்க போல எனக்கு, சொல்லுங்கம்மா. அப்துல்லா இப்னு அப்பாஸ். சரி, மாஷா அல்லாஹ். சரி, அப்துல்லா இப்னு அப்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய சஹாபி. வாங்க. ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, இது சஹீஹா லைஃபா மௌதுவா அப்படின்டா இட்டுக்கட்டப்பட்டதா பலகீனமானதா இது சரியானதா என்று இந்த ஹதீஸை சொல்லணும். ரஜபு மாதம் எனது மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரஜபு மாதம் எனது மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். ஷாபான் வந்து எனது மாதம், ரமலான் இந்த உம்மத்தின் மாதம், இந்த என்னுடைய உம்மத்தின் மாதம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் எந்த தரத்தில் உள்ளது? இட்டுக்கட்டப்பட்டது. அதுக்கென சனதே கிடையாது, அறிவிப்பாளர் வரிசையே கிடையாது. அது சும்மா அப்படின்னு எடுத்து வச்சு விடுறது, தன்னை மூளைக்கு வந்ததை சொல்லி போட்டு. லைஃப்ண்டானே அதை சனதி சில நேரத்தில் இருக்கும், அதில் வருகின்றவர்கள் பலகீனமாயிருச்சு, இல்லாட்டி வேறு வேறு மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கும், அதில் பல முறை இருக்கு. சஹீஹ்ன்றா ரசூலுல்லாஹ்ட்ட உண்மையாக வந்தது. அப்போ இது எந்த வகையில் சார்ந்தது அதை கொஞ்சம் சொல்லுங்க. சரியான ஆக்கள் தான் தூக்குறாங்க போல இருக்கு, கூடுதலாக சஹீஹ் லைஃப் பார்க்குறாங்க. சரி சரி, இல்லை வேற எதை சொல்லுங்கம்மா. சரி, பிரச்சனை இல்லை, அப்படி தான் வரணும். அது என்ன சொன்னால் இங்கே ஒன்று சொல்லப்பட்டு அதை அப்படி தான் வரணும். வாங்க மினிஷில்லா, எட்டு கட்டப்பட்டது. சரி, இதை மடிச்சு போட்டு முன்னாடி. சரி, இன்றைக்கு உங்கள்கிட்ட வந்து பயான் பண்ணது யாரு? அதை கேள்வி ஒன்று. இன்றைக்கு பயான் பண்ணது யாரு? அப்படி ஒரு கேள்வி உண்டு. யாரும் என்ன தெரியாதா இது? சரி, அசர் மௌலை தெரியும், நீங்கள் சொல்ல தெரியல. என்றாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக
இவர்கள் விடமாட்டார்களோ என்று சொல்லுகின்ற அளவு அதிகமாக நோன்பு நோற்பார்கள். அதே போன்று இவர்கள் பிடிக்க மாட்டார்களோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு நோன்பை விடவும் செய்தார்கள் என்ற மாதம் இந்த நாம் இருக்கின்ற ஷாபான் மாதம். இந்த கருத்தை சொல்லிய, மிக அழகான வார்த்தையை சொல்லி விளக்கப்படுத்திய சஹாபியார் இல்லாட்டி சஹாபிய பெண்மணியார் நேரத்தோட வந்துட்டாரு, கம்ப்யூட்டரில் அடிபட்டுட்டாங்க. சரி, அடுத்ததாக நீங்கள் அதிகமாக உங்களுக்கு ஷாபான் மாதத்தில் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு கொள்ளுங்க. நல்ல மண்டன எதை முடியுமோ அதை நல்லா செஞ்சு கொள்ளுங்க, தொடர்ந்து செஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொல்லியது யார்? எந்த சஹாபி? சொல்லுங்க. அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன ஷாபான்ல நாம் அமல் செய்யணும் இல்லையா? சுன்னத்தான அமல்களை உபரியான வணக்கங்களை சொன்னாங்க. எதை அவங்க என்ன ஒரு கருத்தை சொல்றாங்க, எதை உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏழுமாக முடியுமான அளவு செய்ய முடியும் அந்த அளவுக்கு செஞ்சு கொள்ளுங்க அப்படின்ட்டு ஒரு சஹாபி சொன்னாங்க. அது யாரு தெரியாதா? முன்னுக்கு சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். சரி, இதுக்கு யாருக்கும் விடல. அடுத்தது, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு இருப்பதை நான் ஆசைப்படுகிறேன் என்று ஏன் சொன்னார்கள்? காரணம் என்ன? கூடுதலாக ஆசைப்பட்டாங்க, காரணம் என்ன? அதை சொல்லுங்க. இடது பக்கம் இல்லை யாரும், இடது பக்கத்தில் இருக்கிறார்கள், எல்லாம் விஷயம் தெரிஞ்சாக்கள்கிட்ட. சொல்லுங்கம்மா, யாரு? இடது பக்கம் சந்தர்ப்பம் கொடுப்போம். கொடுப்போம், சொல்லுங்க. இதுதானே சரி, வாங்க. பரிசனை கொடுங்க சார். இந்த நீளத்தை கொடுங்க, பச்சையில் கொடுத்துருவோம். சரி, வேற என்ன, வேற கேள்விகள் சொல்லுங்க, கேளுங்க. அடுத்த உங்களுடைய கேள்வி என்ன சொன்னால், வானவர்கள் அல்லாஹ்வின் பால் ஒரு கூட்டத்தார் செல்வார்கள், அல்லாஹ்விடமிருந்து இன்னொரு கூட்டத்தார் வருவார்கள். இப்படி இந்த வானவர்கள் எந்த தொழுகையிலே சந்தித்துக் கொள்வார்கள் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. தெரிந்த சகோதரர்கள் கையுறுத்தலாம். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் கைக்கு கொஞ்சமா அவசரப்படுங்க. சேவை கேட்கும், அது என்ன? அது அந்த அதே குறையில் கேட்கணுமோ? சொல்லுங்க. எடுங்க சார், நீங்க எடுங்க சார். ஒருத்தர் எடுங்க. கனகாலத்தில் போறோம், மாஷா அல்லாஹ். சொல்லுங்க ஹாஜி. அசரும் பஜ்ரும் வாங்க. அசரும் பஜ்ரும்ண்டா அந்த ரெண்டும் என்ன செய்யணும் நாங்கள்? அப்படி அதுக்கு தானே சொல்கிறோம். அந்த ரெண்டும் நாங்கள் விடாமல் உரிய முறையில் தொலை வேணும், அப்படி தானே? அடுத்ததாக அந்த நாம் ஒரு ஹதீஸை சொன்னோம், மன் சல்லல் பர்தைனி தஹல் ஜன்னான்னு சொல்லி. பர்தைனி என்று நபி அவர்கள் எந்த இரண்டு தொழுகைகளை குறிப்பிட்டார்கள்? பர்தைனி என்ற நபி அவர்கள் குறிப்பிட்ட இரண்டு தொழுகைகள் என்ன? தெரிந்தவர்கள் கையுறுத்தலாம். இவர் அங்கே உங்களுக்கு பின்னாடி தெரியும், அவருக்கு சொல்லுங்கள். பஜ்ராசனம். நீங்கள் இதுக்கு முந்தி பரிசு வாங்கல தானே? இல்லை சார், இதோட முடிஞ்சு சார். வேறு நீங்கள் கையால் கொடுத்துருக்கோம். சரி சகோதரர்களை, மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விண்வெளி பயணத்தின் போது நரகம் சொர்க்கம் காட்டப்பட்டது. அந்த நேரத்தில் கூடுதலாக பெண்களை பற்றி வந்தவுடனே, யா மஅஷர நிசா, பெண்கள் கூட்டமே, உங்களைத்தான் நான் அதிகமாக நான் நரகத்திலே பார்த்தேன் என்று சொன்னார்கள். பெண்கள் கூட்டமே, உங்களைத்தான் நான் அதிகமாக நரகத்திலே பார்த்தேன். அதற்கு சொன்னார்கள், கேட்டார்கள் அந்த பெண்கள், யா ரசூலல்லாஹ், காரணம் என்ன? நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
சபிக்கிறீர்கள், லானத்து செய்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து வாரது கூடுதலாக லானத்தாக சாபமிடுவதாகவே இருக்கிறது. அடுத்தது கணவனின் நன்றியை நீங்கள் மறந்து அதனை வெறுத்த வார்த்தைகளை கூறுகிறீர்கள். கணவனுடைய உரிமைகளை இன்னொரு அறிவிப்பில் அதுக்கு என்ன சொல்லுகிறது என்றால் குஃபுரண்டு எக்ஃபுருன்னு வருவது. அதில் நிராகரிக்கிறீர்கள் என்றால் அவர்களுடைய உரிமைகளை கொடுப்பதற்கு நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். எனவே அப்படி சொன்னதற்கு இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து அரைவாசியாவது கொடுத்து அல்லாவின் பாதையிலே நரக நெருப்பிலே இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இருக்கின்ற பொழுது இல்லாத நேரத்தில் நாம் கொடுக்கின்ற சதக்கா தர்மங்கள் மிக அல்லாவிடத்தில் பெருமதிமிக்கதாக இருக்கிறது. அதே போன்று ஒரு சகோதரனுக்கு உதவுகின்ற மனப்பான்பு ஒவ்வொரு மனிதனிடத்தில் உள்ளத்திலும் அறை ஈரழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா அவன் வைலண்ட நரகம் என்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சமூக உணர்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஏழைகளுக்கு அல்லது பக்கீர்கள் மிஸ்கின்களுக்கு உதவி செய்யாதவர்கள் விரட்டக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா இவ்வாறு அல்லாஹு தாலா பல இடங்களிலே நீங்கள் பணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பணம் உங்களுடையதல்ல, உங்களுக்கு மாறி மாறி வரும் என்றெல்லாம் பணத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், நரகத்திலே இருந்து விடுதலை பெறலாம் என்ற ஹதீஸுகளை குர்ஆன் வசனங்களை பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஒரு முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றுவது நான் என்னுடைய பள்ளியிலே ஒரு மாதம் இத்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் நடந்து செல்வது. இப்படியாக ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே போன்று எனவே இன்று எங்களுடைய சினாயா அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சகோதரர், இலங்கையைச் சேர்ந்த சகோதரருக்கு அவருடைய தந்தைக்கு ஆபரேஷன் சத்திரை சிகிச்சை செய்வதற்காக சுமார் 6 லட்சம் தேவைப்படுவதாகவும் அதை நம்மளுடைய மிக நெருங்கிய சகோதரன் மூலமாக அவர் வந்து சொன்னார். எனவே அதற்கு அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் 1.5 லட்சம் கொடுப்பதாகவும் அதுக்கு 6 லட்சம் மொத்தமாக தேவைப்படுவதாகவும், அதே போன்று தந்தை என்ற வகையில் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமாக உள்ளத்தை மிக பாதிக்கின்ற ஒரு விடயம்தான். எனவே தந்தைக்கு உதவி செய்வது என்பது இந்த உலகத்திலே அவர்களுடைய அன்பு, அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாத்திலே ஏராளமாக நீங்கள் பயான்களிலே கேட்டிருக்கிறீர்கள். எனவே அந்த உணர்வை, அந்த சகோதரனின் உணர்வை மதித்து எங்களால் முடியுமான இந்த தர்மத்தை கொடுத்து உதவுவீர்கள் என்று நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அந்த சகோதரர் இருக்கிறார், சினாயாவை சேர்ந்த, உங்களோட பேர் என்னம்மா? நியாசா? யாசர் சகோதரர். எனவே நீங்கள் இது கலைந்ததன் பிறகு இன்ஷா அல்லாஹ் அவரை தனியாக சந்தித்து நீங்கள் செய்யக்கூடிய இதுகளை கொடுத்துக் கொள்ளுங்கள். இது இஸ்லாமிக் சென்டரில் அனுமதி பெறாவிட்டாலும் இது எமது மத்தியில் நாம் சொல்லக்கூடிய ஒரு உணர்வு என்ற அடிப்படையில் நாம் சொல்லிக்கொள்ள இந்த இடத்துல ஆசைப்படுகிறேன். எனவே மஜ்லிஸுனுடைய துஆவுடன், கஃபாரத்துல் மஜ்லிஸுடன் இதை நிறைவு செய்து கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.